ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் சூர்யா வந்து மகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அங்கேயே லஞ்ச்லாம் சாப்பிட்றாங்க, நல்லபடியாக பேசி பழகுறாங்க. கோடீஸ்வரி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு தான் என் பொண்ணும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. மகா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்காதீங்க, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா வந்து மகாவோட வாயை மூடுறாரு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. சித்ரா வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, மீதி 5 lakhs எங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் சித்ராவும் பேசிட்டு இருக்கத வந்து அனாமிகா ஒட்டி கேட்குறாங்க. அது ஐஸ்வர்யா பார்த்துடுறாங்க. ஐஸ்வர்யா வந்து அனாமிகாவை கூப்பிடுறாங்க, எங்க அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காத, இவங்க கூட சேர்ந்தனா நீ தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கணும், ஒழுங்கா விஜய் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருன்னு சொல்றாங்க. சூர்யா வந்து வேகமா வராரு அந்த பிளேஸுக்கு. ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்கதெல்லாம் கேட்குறாங்க. அதை பார்த்த சித்ரா அனாமிகா அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, அத்தை கிட்ட பேச வரேன்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. மகா மேல எப்படி நீங்க திருட்டு பழி போடுவீங்க, அவ அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, இதுக்கு மேல இந்த மாதிரி சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, மகா கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சித்ராவும் அனாமிகாவும் சாரி கேட்குறாங்க. மகாவை காட்டுறாங்க. மகா வந்து ரூம்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், இன்னைக்குன்னு பார்த்து நம்ம மேல பழியெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு சூர்யா வராரு. மற்றவங்களுக்காக உன் கண்ணீரை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ எப்படின்னு எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை வந்து சமாதானப்படுத்துறாங்க. மகா வந்து சூர்யாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. சூர்யா வந்து மகாவுக்கு ஆறுதலா பேசுறாங்க. தேங்க்யூ.